வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் நான் எதிர்பார்த்த நாள், அந்த பொண்ணோட பர்த்டே, என்னோடய என்கேஜ்மெண்ட் ஆக வேண்டிய நாள், அதை பற்றி பார்த்தோம். அக்கா மாமா அக்கா பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன் என்கேஜ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கான அந்த ஒரு மோதிரம், அந்த பொண்ணுக்கு செயின் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் அந்த பொண்ணுக்கு போட வேண்டிய பிளாட்டினம் ரிங்கு அதை வச்சிட்ருக்கேன். அம்மா கொலுசு வாங்கி வச்சிட்டாங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்களே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இது ஒரு லவர் சண்டை, பேச சரியாக போயிடும் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா உட்கார வச்சு பேசினா சால்வாக சண்டையே இல்லை. எப்பேற்பட்ட சண்டையாக இருந்தாலும் பேசினா சரியாக போயிடும். எப்பேற்பட்ட சண்டையே சால்வ் ஆகுதுன்னா இது ஜஸ்ட்டு ஒரு லவர் சண்டை. இது காரணமே இல்லை, அவங்ககிட்ட வேணாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் அதுக்கு இன்னும் காரணம் இல்லை. காரணமே இல்லை சண்டை. சரி ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பேசி புரிய வச்சு ஓகே பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுட்டு வந்தேன். அவங்க அம்மாக்கா அடைக்கு போகிறது, என்னை பேச வைங்க கெஞ்சுறது, சரிப்பா அப்படியே அவங்களும் போயிடுறது. சொல்லிட்டேன், அக்கா மாமாலாம் வந்துட்டாங்க, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு வந்திருக்காங்க, இப்போயாச்சும் அவங்க கூட என்னை பேச வைங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நைட்டு வந்தேன். அப்பா அம்மா கேட்டாங்க, என்னடா என்கேஜ்மெண்ட் கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். அப்புறம் அம்மா என்னோடய ஃபேஸ் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, அந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல், இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் வேணாங்குது அப்படின்னு, லவ் பண்ணல அப்படின்னு சொல்ல. அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி என்னையும் அந்த பொண்ணையும் பேச வைங்க அப்படின்னு கெஞ்சுறேன். ஆனால் அவங்க பேச வைக்கும் மாதிரி தெரிலம்மா, நீங்கள் வேணா போய் என்னன்னு பேசுங்க, கேளுங்க அப்படின்னு. அம்மா என்னைய முறைச்சாங்க. முறைச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. அமைதியாக போயிட்டு மேலே வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வெளியே அங்கே தான் 2 பேரும் பேசுகிறாங்க. சர்மா வேணான்னு சொல்கிறியே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காரணம் தான் அவங்க சொல்லலாம், காரணமே இல்லை. ஒருத்தர்கிட்ட ஒரு காரணம் சொல்கிறாங்க. அம்மாக்கிட்ட ஒன்று சொன்னாங்க, அப்புறம் அகைன் அப்பா கேட்டாங்க, அப்பாட்ட ஒன்று சொல்கிறாங்க, அக்கா கேட்டாங்க, மாமா கேட்டாங்க, அப்புறம் ஊர்லேருந்து அண்ணன் வந்தார், அவர்கிட்ட ஒரு காரணம். அதான் ஒருத்தர்கிட்ட ஒரு காரணம். ஏன் இத்தனை காரணம்னா, ஏன்னா அவங்களுக்கு காரணமே இல்லை. இப்போ அம்மாக்கிட்ட என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார், அப்பா என் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறாரு, நான் வேலைக்கு போயிட்டு ஃபேமிலியை காப்பாற்றணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்க வீட்லேயே வேலை செய்ய மாட்டாங்க, இதில் எங்கே போய் இன்னொரு இடத்துல வேலை செய்ய போகிறாங்க. அப்படியே வேலை செஞ்சாலும் ஒரு 6 மாதம் வேலை செய்வாங்க, அதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது. அதுக்கடுத்தது அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க, இல்லைம்மா இதுவும் செட் ஆகாது, நீங்கள் வேறு பொண்ணு நீங்கள் பார்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு அம்மா அந்த பொண்ணை அம்மா திட்டத்தட்ட அந்த பொண்ணு அமைதியாக நிற்கிறாங்க. அப்புறம் வந்தாங்க, கீழே என்னைய பார்த்து உரைச்சி திட்டுறாங்க. இல்லை அவங்கள்ட்ட அப்பவே சொன்னேன், கேட்டியா, இவங்களே இப்படி தான், இந்த ஃபேமிலியே இப்படி தான், இப்போ நீங்கள் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை போக்கிட்டாங்க. நான் அம்மாட்ட சொல்கிறேன், இல்லைம்மா, அவங்க அம்மா என்னை பேச வைக்கிறேன்னு இருக்காங்க, இன்னமும் அந்த பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவசரப்பட்டு எதுவும் வார்த்தை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அம்மா அதை கேட்டு திட்டினாங்க, இன்னுமாடா இவ்வளோ நம்பிட்டு இருக்க அப்படின்னாங்க. அப்படி ஆயிடுச்சு. அம்மாவோட கடைக்கு போயிட்டு அம்மா உங்கள் பொண்ணை கேட்டாங்க, உங்கள் பொண்ணு அம்மாட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, வேணாம்னு சொல்லிட்டாங்க, இப்பயாச்சும் என்னை பேச வைங்க அப்படின்னு. இல்லைப்பா, அவள் கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இல்லை, அவட்ட என்னமோ ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம் இருக்குது, உன்னை பார்த்து பயப்படுறாவ,
அதனால் இது இந்த மேட்ரு இப்படியே விட்டுறேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் எனக்கா புரியல. அப்புறம் தான் நான் கொஞ்சம் யோசித்தேன். எப்பயுமே பிடிக்காதவன் ஒரு நாள் பிடிச்சா ரோட்டில் போகிறவன் கேட்பான், ரோட்டில் யாருன்னு தெரியாதவன் கேட்பான், ஏப்பா பிடிச்ச அப்படின்னு கேட்பான். ஆனால் பிடிச்சது வந்து அந்த பொண்ணால் தான், அது அந்த பொண்ணுக்கே தெரியும். அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையால் தான் நான் பிடிச்சேன். அது எல்லாமே அந்த பொண்ணுக்கும் தெரியும், எங்கள் அம்மாவுக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்க கேட்கல, ஏன் பிடிச்சிங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்கன்னு நினச்சேன். இல்லை, ஓகே, நான் பேசின தப்பு தான், சாரி கேட்பாங்கன்னு நான் நினச்சேன். ஏன்னா நான் வந்து என்ன சண்டை போட்டாலும் அடுத்த நாள் நான் சாரி கேட்டுருவேன். நானும் அதான் நினச்சேன். ஓகே, நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, சாரி கேட்பாங்க, சாரி கேட்க வேணாம், பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன் நான். இப்போ என்ன போச்சுன்னா, நீ குடிக்கிற அதனால் வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் ஒன்று தெரிஞ்சிச்சு, இவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது ஏன்னா இதுக்கு அவங்க அம்மாவும் சப்போர்ட்டு. ஏன் அவனை லவ் பண்ணலான்னு சொல்கிற, என்ன காரணம், எதுவுமே கேட்கல. ஏன் கேட்கலன்னா, நான் உண்மையான முஸ்லீம் இல்லை. அவங்க அம்மாவே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்களோட சொந்த ஊர் ஜலகண்டாபுரம், அங்கே தான் அவங்களோட அத்தை மாமா எல்லாமே இருந்துருக்குங்க. அவங்க அத்தை மாமாலாம் கிறிஸ்டினாக இருந்து, ஓகே நம்ம பையனையும் பொண்ணையும் கிறிஸ்டினாக மாற்றிடுவாங்களோங்கிற பயத்தில் தான் அவங்க அம்மா வந்து அங்கேருந்து சேலம் வந்தாங்க. உண்மையான முஸ்லீம் ஆணுக்கு தான் என் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னாங்க. அப்படி சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்ன, ஓகே, அந்த பொண்ணு லவ் பண்ணது, அதனால் அவங்க அம்மா வந்து ஓகேன்ட்டாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த கேப்பை வச்சு சண்டையை பெருசு பண்ணி 2 பேர்த்தையும் பிரித்து அந்த பொண்ணு என்னைய வேணாம்னு சொல்லணும். அதுக்காக அவங்க அம்மா சைலண்ட்டாக இருந்து கடைசியில் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதுதான் நடந்துச்சு. அவங்க அம்மாட்ட நான் சொல்கிறேன், இல்லைங்க, அவங்க ஏதோ கோவத்தில் என்னைய வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து வேணாம்னு சொல்லிட்டா ஃப்யூச்சரில் வந்து என்னைய மிஸ் பண்ணுறேன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு இப்போ தெரியாது. அவங்க வந்து தனியாக கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது தான் என்னோடய அருமை தெரியும். அப்போ வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, என்னை மிஸ் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இப்பயும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வைங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு, என் பொண்ணுலாம் தைரியசாலி, அதாவது உன்னை விட்டு இப்போது உன்னை பார்த்தாலே பயப்படுறா, உன்னை விட்டு எப்போ போகணுன்றா அவ. ஆனால் உன்னை ஃபீல் பண்ணுற ரேஞ்சுக்கு நீ எதுவும் பண்ணல, அவள் ஃபீலும் பண்ண மாட்டா, என் பொண்ணு தைரியசாலி அப்படின்னாங்க. தைரியம் வேறங்க, திமிரு வேறங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னேன். இப்போது உங்கள் பொண்ணு இருக்குது, அது வந்து திமிரில் இருக்குது, தைரியத்தில் இல்லை அப்படின்னு. ஏன்னா எது சரி எது தப்பு அதுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் தெரில. திமிருக்கும் தைரியத்துக்கும் எங்கே அவங்களுக்கு வித்தியாசம் தெரிய போகுது?